அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம இன்னா நஸ்அலுகல் அஃவ வல் ஆஃபியா வல் முஆஃபாத தாயிமா ஃபித் தீனி வத் துன்யா வல் ஆখিরাহ. اللهم اخترنا لخدمة دينك واستنعنا لنفسك وإعلاء كلمتك مع الإخلاص والعافية. اللهم إنا نسألك لذة النظر إلى وجهك وشوقا إلى لقائك في غير ضراء مضرة ولا فتنة مضلة. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين. اللهم طهر قلوبنا عن غيرك ونور قلوبنا بنور معرفتك أبدا أبدا يا الله. صل يا ربي على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم. لا إله إلا இல்லல்லா பூவில் இன்பம் கொள் நெஞ்சுமே. லா இலாஹா இல்லல்லா பூவில் இன்பம் கொள் நெஞ்சுமே. களிமாதனை தினமும் ஓதுவாய் நெஞ்சமே. களிமாதனை உணர்ந்து ஓதுவாய் நெஞ்சமே. லா இலாஹா இல்லல்லாஹு லா இலாஹா இல்லல்லாஹ் பூவில் இன்பம் கொள். அதே சொல்லுங்க. லா இலாஹா இல்லல்லாஹ் பூவில் இன்பம். बोलो भाई. களிமாதனை உணர்ந்து ஓதுவாய் நெஞ்சமே. தூய களிமா அதை உணர்ந்து ஓதுவாய் நெஞ்சமே. நீ லா இலாஹா இல்லல்லாஹ்வை வெறும் வாயால சொல்லிட்டு இருக்கிற. லா இலாஹா இல்லல்லாஹ் உணர்ந்து ஓதிப்பார். உணர்ந்து ஓதுவார் என்ன? லா இலாஹா இல்லல்லாஹ்வை விளங்குங்களா? இன்னைக்கு எந்த ஓதுறையோ அது கல்புல கொண்டு வா. லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லும்போது நீ காணா போயிடுற தடுத்து விட்டு. அவன் தான் இலாமனி எங்க இருந்தியா வந்த? அவன் தான் மௌஜூது மணி எங்க இருந்த? நீ ஜப் வஹதத்துல் வஜூத் பிற கயரு காஹ அப்படின்ட்டான். வஹதத்துல் வஜூத் ஆயிட்ட பின்ன எங்க இருக்க கயரிங்க? லா இலாஹா இல்ல உணர்ந்து ஓது. ஓதுனா தெரியும். நீ ஓதுல அவன் தான் ஓத வைக்கிறான்னு தெரியும். லா இலாஹா இல்லல்லாஹ் களிமாதனை உணர்ந்து ஓதுவாய் நெஞ்சமே. தூய களிமாதனை விளங்கி ஓதுவாய் நெஞ்சமே. மனமன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கள், விளங்கி கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள் சொன்னாங்க. நீ விளங்காம போதுனா வருஷங்களாக ஓதிட்டு இருக்கிற. விளங்கி ஒரு லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி பாரு. அர்ஷோ குர்ஷோ லவோ கலம் நடுங்க ஆரம்பிச்சு அந்த லா இலாஹா. एक ज़र्ब से दिल हिल जाते थे वो ज़र्ब लगाना भूल गए என்றாங்க சர்க்கார் நாயகம். ஒரே ஒரு இல்லல்லாஹ் விளங்குங்களா? உள்ளம் நடுநடுங்கி போகும். அந்த இல்லல்லாஹ் சொல்ல மக்கள் என்ற மறந்து விட்டார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ். பாசமாக வணங்குவதற்கே அன்புள்ளோன் யாரும் இல்லை. மாசில்லாத இறைவனன்றி மானுள்ளோன் யாரும் இல்லை. நேசமாய் நெறியறிந்து நேசமாய் நெறியறிந்து நீதமும் அறிந்து நீதமும் ஓதுவாய் நெஞ்சமே. லா இலாஹா இல்லல்லாஹ். அறியாம
ஓதாமல் வருஷ கணக்காக ஓதுறது ஒண்ணுதான். அறிஞ்சு ஒரு தடவை சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் போதும். மௌலா அவன் கூட இருப்பான். என்ன அறியணும்? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்று எதை நான் சொன்னேனோ அதை என்னோடு சொல்ல வைத்தவன் யாரும் இல்லை. சத்தமா சொல்லணும் இல்லல்லா இங்க. இல்லல்லா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சத்தமா சொல்லணும். அலஞ்சுங்களா ஒவ்வொரு தடவை இல்லல்லா சொல்லும் போது அல்லாஹ்வுக்கு நெருங்கிட்டு இருக்கீன்னு அர்த்தம். இந்த இசை கருவியிலிருந்து காட்சியளிப்பவன் யாரும் இல்லை. படிக்கிறார் அவர் உதடு அசையக்கூடிய கூவத்தை கொடுத்தவன் யாரும் இல்லை. தபேல அடிக்கிறாரு விரல் ஆடுது அந்த விரல் ஆட கூவத்தை கொடுத்தவன் யாரும் இல்லை. சுன்தா சுனாதா ஜூமுதா அல்லாஹ் அல்லாஹ் விலங்கி ஓதுவாய் நெஞ்சமே லா இலாஹ இல்லல்லாஹ் துன்பம் யாவும் மாறி போகும் தொல்லைடுமே. துன்பம் யாவும் மாறி போகும் தொல்லைதான் நீடுமே. அன்புமேவும் ஆற்றல் ஓங்கும் அமைதி தழைத்திடுமே. அறிந்து நாளும் போதுவாய் நிஜமே லா இலாஹ இல்லல்லாஹ். துன்பம் யாவும் தீர்ந்து போகும். துன்பத்தை கொடுப்பவன் யாரும் இல்லை, இன்பத்தை கொடுப்பவன் யாரும் இல்லை. அப்ப மௌலா உன்னை தவிர துன்பம் யாரும் தருபவன் யாரும் இல்லை என்று அவன் பக்கம் ருஜுவாக நீ சிருஷ்டிகள் துன்பம் கொடுக்கணும் நினைச்சா அவன் ருஜுவெல்லாம் சிருஷ்டின் பக்கம் ஆகும். ஒரு காலம் துன்பம் தீராது. ஒரு தொல்லை வந்தது சிருஷ்டிட்டு இருந்து அது ஒரு தொல்லை. தொல்லையை சிருஷ்டி தான் கொடுத்து நினைக்கிறேன் அது அதோட பெரிய தொல்லை. உனக்கு திட்டனான் இவன் தான் திட்டுறானே அது ஒரு தொல்லை. இவன் தான் திட்டனான்னு நினைக்கிறே அது அதோட பெரிய தொல்லை. அடிச்சு அது ஒரு தொல்லை. இவன் தான் துன்பம் கொடுத்த நினைச்சு அது ஷிர்க். அதுவாது பெரிய தொல்லை இல்லை, இது பெரிய ஷிர்கியாது. அந்த தொல்லை அவன் தொல்லை கொடுத்தானே திட்டினானே அடிச்சானே உடம்புல தான் காயம் வரும். அடிச்சவன் இவன் நினைச்சே அது லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ்க்கு மாத்தான். அது ஷிர்க். அதுக்கு தண்டனை நரகம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் விட்டு தூரமாக தரஜாத்த குர்பு போயிடும். மாசிவல்லாத நன்மை தின்மை வருகிறது என்று நினைப்பது நரகத்துக்கு போற ஷிர்க் இல்லை. ஞாபகம் வச்சுக்கணும். தரஜாத்துகளே தடுக்கக்கூடிய ஷிர்க். ஷிர்க் ஹஃபி என்று பேர். அதை விட்டு அல்லாஹ் பாதுகாத்தானே உனக்கு கலைஞ்சு. துன்பம் யாவும் மாறி போகும் தொல்லைதான் நீங்கிடுமே. அன்புமேவும் ஆற்றல் ஓங்கும் அமைதி தழைத்திடுமே. ஊது வந்த வேதனபிமார் தொடர்ந்தே ஓடினரே. தூது வந்த வேத நபிமார் தொடர்ந்தே கூறினரே. ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1,24,000 நபிமார்களும் சொன்ன ஒரே மந்திரம் என்னங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். பெருமாள் சொன்னாங்க அஃபதுமா குல்து அனா வன் நபியுன மின் கப்ல். நானும் இதற்கு முன் வாழ்ந்த அத்தனை நபிமார்கள் சொன்ன சொற்களில் ஆக உயர்ந்த சொல் எதுங்க? தூது வந்த வேத நபிமார் தொடர்ந்தே ஓதினரே. வேதையான மேன்மை வழிமார் மகிழ்ந்தே ஓதினரே. சாதகம் தரும் களிமா சாதகம் தரும் களிமா சாத்து ஓதுவாய் நெஞ்சமே. சாதகம் தரும் களிமா சாத்து ஓதுவாய் நெஞ்சமே. லா இலாஹ இல்லல்லாஹ். துன்பம் யாவும் மாறி போகும் தொல்லைதான் நீந்திடுமே. அன்புமேவும் ஆற்றல் கூடும் அமைதி தழைத்திடுமே. ஜோதிராகமானருளை சோர்ந்து ஓதுவாய் நெஞ்சமே. ஜோதிராகமானருளை சூழ்ந்து ஓதுவாய்
ஓதுவாய் நெஞ்சமே லா இலாஹா இல்லல்லாஹ் பூவில் இன்னும் கொள் நெஞ்சமே கலிமாதனை உணர்ந்து ஓதுவாய் நெஞ்சமே லா இலாஹா இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் இல்லல்லாஹ். வாஹ் 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 சுப்ஹானல்லாஹ். வல்லோன் அல்லாஹ்வை வணங்குவோம் அவன் வள்ளல் நபி நேர் வழியை நாடுவோம். வல்லோன் அல்லாஹ்வை வணங்குவோம் அவன் வள்ளல் நபி நேர் வழியை நாடுவோம். இந்த இகமீதிலே இன்னல் நிலை நீக்கவே இந்த இகமீதிலே இன்னல் நிலை நீக்கவே வந்த பைரியின் ஒரு பாதம் அல்லாஹ்வை வணங்குவோம் அவர்கள் நேர் வழியை நாடுவோம். இந்த இகமீதிலே இந்த நிலை நீக்கவே வந்த பைரியின் ஒரு பாதம் தினம் அல்லாஹ்வை வணங்குவோம் அவர்கள் நேர் வழியை நாடுவோம். இல்லை கவலை என்றும் இல்லை கலந்து விட்டால் பறந்து போகும் பிள்ளையே. இல்லை இல்லை கவலை என்றும் இல்லை அவரை கலந்து விட்டால் பறந்து போகும் பிள்ளையே. அவன் அவன் இல்லை 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 கவலை என்றும் இல்லையே அவரில் கலந்து விட்டால் பறந்து போகும் தொல்லை. ஹக்கில் கலந்து விட்டால் சொல்லுங்க. இல்லை இல்லை கவலை என்றும் இல்லையே ஹக்கில் கலந்து விட்டால் பறந்து போகும் தொல்லையே. இல்லை இல்லை கவலை என்றும் இல்லையே ஹக்கில் கலந்து விட்டால் பறந்து போகும் தொல்லையே. ஷேகில் கலந்து விட்டால் சொல்லுங்க. இல்லை இல்லை கவலை என்றும் இல்லையே கலந்து விட்டால் பறந்து போகும் தொல்லையே. இல்லை இல்லை கவலை என்றும் இல்லையே கலந்து விட்டால் பறந்து போகும் தொல்லையே. இந்த நிலை நாடியே இன்பம் பல கோடியே இந்த நிலை நாடியே பல கோடியே கண்டு மைஜி புகழ் கீதம் பாடி அல்லாஹ்வை வணங்குவோம். ஷேகில் கலந்து விட்டால் துன்பம் இல்லையே. ஏன்னா ஷேகுடைய கை காலாரம் ஆயிரணும் அப்படின்னு அர்த்தம் என்ன? எப்படி என் கை என் பேச்சை மீறி நடக்காது, என் கால் என் பேச்சை மீறி நடக்காது, அந்த மாதிரி ஷேகுடைய கையும் காலமா நீ ஆயிட்டா உன்னை பத்தி நீ கவலைப்பட தேவையில்லை, அவங்க ஒருத்தவங்க கவலைப்படுவாங்க. இப்ப கால் தன்னை பத்தி தான் கவலைப்படுமா? என்ன வலியா இருக்கு, எங்க போய் நம்ம மருந்து வாங்குறதுன்னு. கால் வலிச்சா நான் தான் கவலைப்படுவேன், கை வலிச்சா நான் தான் கவலைப்படுவேன், கண்ணு வலிச்சா நான் தான் கவலைப்படுவேன். அதனால நம்முடைய ஒட்டப்படுத்துக்கு அவங்க பொறுப்பேற்றிட்டாங்கன்னா உன் கவலையை விட்டு உனக்கு அவங்க கவலைப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கையும் காலமா நீ ஆயிரு. ஏன் தெரியுமா? அவங்க அல்லாவுடைய கையும் காலமா இருக்கிறாங்க, அவருடைய கையும் காலமாக அல்லாஹ் இருக்கிறான். அவங்க நடக்கிற காலான ஆயிடுறேன், கையான ஆயிரம் மௌலான சொல்றான். அவங்க கையும் காலமா நீ ஆயிரு. அவர் ஷேகில் கலந்து விட்டால் இல்லை இல்லை கவலை என்றும் இல்லையே பைசியில் கலந்து விட்டால் பறந்து போகும் தொல்லையே. இல்லை இல்லை கவலை என்றும் இல்லையே பைசியில் கலந்து விட்டால் பறந்து போகும் தொல்லையே. இந்த நிலை நாடியே இன்பம் பல கோடியே இந்த நிலை நாடியே இன்பம் பல கோடியே கலந்து பையிலே இல்லை கவலை என்றும் இல்லையே இல்லை இல்லை கவலை என்றும் இல்லையே கலந்து விட்டால் நடந்து போகும்
கவலை என்றும் இல்லையே, செய்வில் கலந்து விட்டால் பறந்து போகும் கொள்ளையே. இந்த நிலை ஆடியே பல கோடியே கண்டு பைஜியின் புகழ் கீதம் தினம் பாடும். அல்லாவை வணங்குவோம், அவர் வல்லல் நபி நேர்வழியை நாடுவோம். விளக்கம் சொல்லும் உள்ளமே, நீங்கள் தேன்மொழியார் உள்ளம் தீனி வெள்ளமே. வாழ்மறையின் விளக்கம் சொல்லும் உள்ளமே, நீங்கள் தேன்மொழியார் உள்ளம் தீனி வெள்ளமே. புனித நன்னாளிலே இனிமை பண்பாடியே அரச பைதியின் பொற்பாதம் இல்லம் போட்டு அல்லோடல்லாவை வணங்குவோம், அவர் வல்லல் நபி நேர்வழியை நாடுவோம். ஞானத்தென்றல் அல்லவா எங்கள் அன்புள் ஊறி பண்புகரம் அல்லவா. அண்ணல் நபியின் ஞானத்தென்றல் அல்லவா எங்கள் அன்புள் ஊறி பண்புகரம் அல்லவா. தூய இறை தூதரை மறை போதகரை, தூய இறை தூதரை மறை போதகரை பாடும் பிற்பால் பைதீனாகவே பல்லோடல்லாவை வணங்குவோம், அவர் வல்லல் நபி நேர்வழியை நாடுவோம். இந்த இகமீதிலே இந்த நிலை நீங்கவே வந்த பைதியின் புகழ்கீதம் தினம் பாடுவோம், வந்த பைதியின் புகழ்கீதம் தினம் பாடுவோம், வந்த பைதியின் புகழ்கீதம் தினம் பாடுவோம். சொன்னால் முடிந்திடுமோ சொல்வதென்றால் இயங்கிடுமோ, சொன்னால் முடிந்திடுமோ சொல்வதென்றால் இயங்கிடுமோ. அண்ணல் நபி பேரழகை ஆற்றல் மீன் சொல்லழகை, அண்ணல் நபி பேரழகை ஆற்றல் மீன் சொல்லழகை சொன்னால் முடிந்திடுமோ சொல்வதென்றால் இயங்கிடுமோ. திரும்பும் திசையெல்லாம் இரு நபி புகழ் முழக்கும், திரும்பும் திசையெல்லாம் வைதியில் புகழ் முழக்கும். திரும்பும் திசையெல்லாம் இரு நபி புகழ் முழக்கும், அருள் மறை வேதத்திலே அவர் புகழ் நிறைந்திருக்கும். சொல்ல முடியாது எல்லாவன் பேர்ந்தல பேரழகை சொன்னால் முடிந்திடுமோ சொல்வதென்றால் இயங்கிடுமோ.
வெண்ணிலவும் வியப்படையும் வைதி முகம் பார்த்து விட்டு வெண்ணிலவும் வியப்படையும் வேந்தர் முகம் பார்த்து விட்டு விண்ணகத்து தாரகையும் வெட்கப்படும் பார்த்து விட்டு என்னவென்றேன் என்னவென்றேன் ஏத்தலர் மகிமைதனை சொன்னாள். மன்னித்திடுமோ சொல்வதென்றால் என்றிடுமோ நீ வச்சு உட்கார் போடலாம். அந்நலிடம் அறிவு வந்து 1000 பாடம் வரும். பண்பு வந்து நபியிடத்தில் பணிவிட செய்து வரும். அன்பு வந்து சொல்லுங்க. அண்ணலிடம் அறிவு வந்து 1000 பாடம் பெறும். அறிவு இருக்கு பாத்தீங்களா, அது ரசூலோட வந்து பாடம் படிக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவே வந்து பாடம் படிக்கணும். பண்பு வந்து நபியிடத்தில் பணிவிடை செய்வது. பண்பு இவங்கள்ட்ட தான் வந்து பாடம் பத்துக்கும். பண்பை கற்றுக் கொடுத்தவங்கள பண்புக்கு பண்பு கற்றுக் கொடுத்தவங்களே எங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அறிவுக்கு அறிவை கொடுத்தவங்களே எங்க அறிவு முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வா 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 சுப்ஹானல்லாஹ். சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. வா. அண்ணலிடம் அறிவு வந்து 1000 பாடம் பெறும். அண்ணலிடம் அன்பு வந்து அன்புக்கு கெஞ்சி நிற்கும் சொல்லுங்க. அண்ணலிடம் அன்பு வந்து அன்பிற்கு கெஞ்சி நிற்கும். பண்பு வந்து நபியிடத்தில் பணிவிட செய்து வரும். அண்ணலிடம் அன்பு வந்து அன்பிட கெஞ்சி நிற்கும். ஆற்றுதலை சொன்னாள். முடிந்திடுமோ சொல்வதென்றால் என்றிடுமோ. அண்ணலிடம் அழகு வந்து ஆச்சரியப்பட்டு நிற்கும் சொல்லுங்க. அழகே ரசூலிடம் பாடம் படிக்குவா. அண்ணலிடம் அழகு வந்து ஆச்சரியப்பட்டு நிற்கும். அண்ணலிடம் அழகு வந்து ஆச்சரியமாகி நிற்கும். என்னவென்று பேரழகை பேரழகை ஆற்றல் சொல்லழகை அண்ணன் பேரழகை ஆற்றல் சொல்லழகை சொன்னாள். அழகுக்கு அழகு கொடுத்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா அல்லாஹ் தான் கொடுக்குறான். நமக்கு என்னவெல்லாம் கொடுத்தானோ யாரெல்லாம் கொடுத்தது யாருங்க? அல்லாஹ். அதை வாங்கி கொடுத்தது யாருங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமாள் சொன்னாங்க, வல்லாஹு முஅத்தி, எல்லாம் தருபவன் அல்லாஹ் தான், வஅனல் காசிம், அதை வாங்கி யார் யாருக்கு பங்கு வச்சது நான் தாங்கன்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்களுக்கு யாரு, இவங்களுக்கு யாரு, இவங்களுக்கு யாரு, இவங்களுக்கு யாரு ஷேக், இவங்களுக்கு ஃபைசி நாயகன் ஷேக், இவங்களுக்கு சஹூதி ஷேக், இவங்களுக்கு இர்பானி ஷேக், இவங்களுக்கு நூரி நாயகன் ஷேக் என்று ஷேக பங்கு வச்சது. உனக்கு யாரு பீவி, உனக்கு யாரு மனைவி, உனக்கு யாரு பிள்ளைகள் பங்கு வச்சது. உனக்கு நீ யாருடைய மகனா பிறக்க, உனக்கு அத்தா யாரு, உனக்கு அம்மா யாருன்னு பங்கு வச்சது. அனைத்தையும் பங்கு வச்சது யாருங்க? முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கொடுத்தவன் எல்லாம் பங்கு வச்சது நான். அண்ணலிடம் அறிவு வந்து அண்ணலிடம் அறிவு வந்து 1000 பாடம் பெறும். பண்பு வந்து நபியிடத்தில் பணிவிட செய்து வரும். என்னவென்றே ஆற்றலை சொன்னாள். முடிந்திடுமோ சொல்வதென்றால்
அண்ணன் பேரழகே ஆற்றல் மிகு சொல்லழகே அண்ணன் பேரழகே ஆற்றல் மிகு சொல்லழகே நான் கொடுத்ததற்கே நன்றி செய்ய முடியவில்லை இன்னும், நீ கொடுத்ததற்கே நன்றி செய்ய முடியவில்லை இன்னும். முடியுமா? நீ கொடுத்தத முதல்ல எண்ணியே முடியல. நீ கொடுத்து எண்ணி முடிச்சிட்டியா? உடம்புல எத்தனை நரம்பு இருக்கு தெரியுமா? எத்தனை எலும்பு இருக்கு தெரியுமா? எத்தனை எலும்பு ஜாயின்ஸ் இருக்கு தெரியுமா? எத்தனை முடி இருக்கு தெரியுமா? எத்தனை தோலுடைய எத்தனை செல்ஸ் தெரியுமா? நீ கொடுத்ததை எண்ணி முடிக்கவே முடியல. எண்ணி முடிச்சா நன்றி செலுத்துறது. நீ கொடுத்ததற்கே நன்றி செய்ய முடியவில்லை இன்னும், இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே என் உள்ளம். அஞ்சுதே என் உள்ளம் உண்மைதான். ஆனா கேட்கறதுக்கு வேற ரப்பு இல்லையே, வேற வழி இல்லையே. ஒன்றுதானே கேட்டாகணும். அதனாலதான் ஒன்றை உட்காந்து கேட்கிறோம். மறுபடியும் ஒன்று தான் கேட்கிறோம். நீ கொடுத்ததற்கே நன்றி செய்ய முடியவில்லை இன்னும். வா 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 வா. நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இது அடுத்தடுத்து கேட்பதற்கு அஞ்சுதே உள்ளம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். பூமி வான மண்டலங்கள் பொருத்தமாக படைத்தாய், அதை புரிந்து கொள்ள புலன்களை திருத்தமாக அமைத்தாய். பூமி வான மண்டலங்கள் பொருத்தமாக படைத்தாய், அதை புரிந்து கொள்ள புலன்களை திருத்தமாக அமைத்தாய். மேன்மையாக்கி மனிதனுக்கு வான்புகழை குவித்தாய். மேன்மையாக்கி மனிதனுக்கு வான்புகழை குவித்தார். வரம்பு மீறிடாமல் காப்பதற்கே வேதத்தையும் கொடுத்தாய். யா அல்லாஹ். வானம் பூமி சூரியன் சந்திரன் அழகா படைச்ச. அது அழகா படைச்சா போதுமா? ரசிக்கிறதுக்கு கண்ணு கொடுத்து எனக்கு, அந்த குயிலின் குரலை கேட்பதற்கு காது கொடுத்தே நீ. அப்ப அதை ரசிப்பதற்காக என் புலன்களை கொடுத்தே. அது எவ்வளவு பெரிய நேமத்து. வானம் பூமி படிச்சான்ல, உனக்கு புலன் கொடுக்கலன்னா, உனக்கு அழகான பீவியை கொடுத்தா பேசுறதுக்கு நாவு தானே, எங்க போய் பேசுவ நீ? அழகான குழந்தைகள் கொடுத்தா அந்த குழந்தைகளுடைய இனிய குரலை கேட்பதற்கு காது வேணும்ல, துனியாவை பார்க்கறதுக்கு கண்ணு வேணும்ல. இது கொடுத்தது யாரு? என்ன சொன்னாங்க பாருங்க. பூமி வானம் மண்டலங்கள் பொருத்தமாக படைத்தாய், அதை புரிந்து கொள்ள அதை புரிந்து கொள்ள புலன்களையும் திருத்தமாக அமைத்தாய். சுபானந்தா. பூமி வான மண்டலங்கள் பொருத்தமாக படைத்தாய், அதை புரிந்து கொள்ள புலன்களையும் திருத்தமாக அமைத்தாய். ஆய்வு உணர அகத்தில் நீ அறிவு கண்ணை திறந்தாய். ஆய்வு உணர அகத்தில் நீ அறிவு கண்ணை திறந்தாய். வரம்பு மீறிடாமல் காப்பதற்கே வேதத்தையும் கொடுத்தாய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். பிறக்கும் போதும் இன்குலத்தில் பிறக்கும் வேறு கொடுத்தாய், அதில் பிறந்து வளரும் போது பாதை தவறிடாமல் காத்தாய். பிறக்கும்
பிறக்கும் போது தீக்குளத்தில் பிறக்கும் பேரு கொடுத்தாய், அதில் பிறந்து வளரும் போது பாதை தவறிடாமல் காத்தாய், மறக்கும் மனித இயல்பில் உன்னை மறந்திடாமல் வைத்தாய், மறக்கும் மனித இயல்பில் உன்னை மறந்திடாமல் வைத்தார். இனி இறக்கும் போதும் இந்த பேரு நிலைக்கும் வாய்ப்பு கொடுத்தாய், மறக்கும் மனித இயல்பில் உன்னை மறந்திடாமல் வைத்தார். இனி இறக்கும் போதும் இந்த பேரு நிலைக்கும் வாய்ப்பு கொடுத்தாய். அல்லாஹ் கொடுத்த நேமத்தை நானும் சொல்றாங்க. 3 நேமத்தை கொடுத்துட்ட, இன்னும் ஒரு நேமத்தை அதையும் கொடுத்துடலான்னு கேட்கிறேன். 3 அறப்பரிய நேமத்து யாருக்கும் கிடைக்காத 3 நேமத்தை கொடுத்தான்ல. ஒண்ணு என்ன? பிறக்கும் போது மூமினா முஸ்லிமா பிறக்க வச்சால. இது நீ காசு கொடுத்தா கிடைக்குமா? அமெரிக்க அதிபர் கிடைக்குமா? ரஷ்ய அதிபர் கிடைக்குமா? பிரான்ஸ் அதிபர் கிடைக்குமா? நீ எவ்வளவு கோடி செலவு பண்ண கிடைக்குமா? இந்த செலவே இல்லாம கொடுத்தாங்க. சத்தமா சொல்லுங்க சுப்ஹானல்லாஹ். அப்படி அங்க பேசக்கூடாது. விளங்குங்களா? அல்லாஹ் தஆலா இவ்வளோ பெரிய நேமத்தை, நீ பிறக்கும் போது முஸ்லிமான நேமத்து, விலை மதிக்க முடியாத நேமத்து, காசால் வாங்க முடியாத நேமத்து, விளைஞ்சுங்களா? மொத்த உலகத்தை செலவழிச்சாலும் கிடைக்காத நேமத்து, அந்த நேமத்தை அல்லாஹ் தஆலா ஃப்ரீயா கொடுத்தான் உனக்கு. ஒன்று என்ன கொடுத்தான்? பிறக்கும் போது அல்லாஹ் தஆலா முஸ்லிமா மோமினா பிறக்க வச்சான். ஒன்று. ரெண்டாவது, அதை பிறந்து வளரும் போது பாதை தவறிடாம அல்லாஹ் வச்சுட்டான். நீ அல்லாஹ் தஆலா குல்லு முஸ்லிமின் யூலது அலா குல்லு இன்சானினா குல்லு மௌலூதி யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், உலகில் பிறக்கும் அத்தனை குழந்தைகளும் இஸ்லாத்தில் தான் பிறக்கின்றன. அபவாஹு யுஹவ்விதானி வ யுனஸ்ஸிரானி வ யுமஜ்ஜிசானி, அவன் தாய் தந்தை தான் யஹூதியாக, நஸ்ரானியாக, மஜூசியாக, கிறிஸ்துவராக, யஹூதியாக மாத்திடுறாங்கன்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா நம்ம பிறந்த வந்து அதை மாறிடாம முஸ்லீமாவே வச்சிருக்கான் பாருங்க. யஹூதியா நஸ்ரானியா பண்ண யார்கிட்ட பதில் சொல்லுவீங்க? எங்க போய் நிற்பீங்க நீங்க? அப்ப அல்லாஹ் என்னை முஸ்லீமா பிறக்க வச்சது பெரிய நேமத்து. முஸ்லீமா பிறக்க வச்சு அந்த முஸ்லீமாகவே வாழ வைக்கிறான், அது எவ்வளவு பெரிய நேமத்து. 2 நேமத்து ஆயிடுச்சு. 3வது, முஸ்லிமா வாழுகிற பொழுது அல்லாஹ் மறந்து வாழாமல் தொழுகையோடு, வணக்க வழிபாடோடு, திக்ரோடு, ஃபிக்ரோடு, குர்ஆனோடு வாழ வச்சானே, இது மிகப்பெரிய நேமத்து. 3 நேமத்து உன் கருணையால பிச்சை கொடுத்துட்ட ரப்பே, இன்னும் ஒரே ஒரு நேமத்து அதையும் கொடுத்துரு. அது என்ன நேமத்து? இதே இஸ்லாத்தோட மௌத்தா போறோம். என்ன அழகான துவா பார்த்தீங்களா? 3 நேமத்துக்கு சுக்குர் செஞ்சுட்டாங்க. இதை நீதான் கொடுத்தாருல, நன்றி செஞ்சுட்டாங்க. 4வது கேட்கறாங்கல்ல, என்ன கேட்கறாங்க? யாருன்னா நான் மௌத்தா போகும்போதும் இதே ஈமானோடு, திக்ரோடு, ஃபிக்ரோடு, களிமாவோட கரை சேர்த்துறேன். இது ஒண்ணு என்ன கொடுத்து சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. பிறக்கும் போது தீன் குலத்தில் பிறக்கும் பேரு கொடுத்தாய், பிறக்கும் போது தீன் குலத்தில் பிறக்கும் பேரு கொடுத்தாய், அதில் பிறந்து வளரும் போது பாதை தவறிடாமல் காத்தாய், மறக்கும் மனித இயல்பில் உன்னை மறந்திடாமல் வைத்தாய், மறக்கும் மனித இயல்பில் உன்னை மறந்திடாமல் வைத்தார். இனி இறக்கும் போதும் இந்த பேரு நிலைக்கும் வாய்ப்பு கொடுத்தாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். எனது தேவை என்னவென்று படைத்த உனக்கு தெரியும், என் அவசரத்தில் புலம்பி உங்கள் அருள் என்ன குறையும். எனது தேவை என்னவென்று படைத்த உனக்கு தெரியும், என் அவசரத்தில் புலம்பி உங்கள் அருள் என்ன குறையும். நாடியதை செய்து காட்டும் நாயகனே அருள்வாய், நாடியதை செய்து காட்டும் நாயகனே அருள்வாய். நபிநாதர் வழியில் என்னை நடத்தி கருணை மழை பொழிவாய். யா அல்லாஹ், யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். நீ கொடுத்ததற்கே நன்றி சொல்ல முடியவில்லை இன்னும், இனி அடுத்தடுத்து கேட்பதற்கு நெஞ்சுதே
அஞ்சுதே உள்ளம் அஞ்சுதே உள்ளம். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், இடை இல்லாத கருணை உள்ளவன். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், இடை இல்லாத கருணை உள்ளவன். இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன், இன்னல் பட்டு எழும் குரலை கேட்கின்றவன். எண்ணங்களை விதைய கரை பார்க்கின்றவன். இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்ல துயரங்களை கிள்ளி எறிபவன். ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்ல துயரங்களை கிள்ளி எறிபவன். பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பார்வையினால் பாவங்களையும் ஆகின்றவன். அல்லல் படும் மாந்தர்களே அயலாதீர்கள், அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அல்லல்படும் மாந்தர்களே அயலாதீர்கள், அல்லாஹ்வின் பேரருளை நம்பி நில்லுங்கள். அவனிடத்தில் குறையனைத்து சொல்லி காட்டுங்கள், அவனிடத்தில் குறையனைத்து சொல்லி காட்டுங்கள். அன்பு நோக்கு தருக வேண்டும் அழுதும் கேளுங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள். அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கு உணவளிப்பவன்.
ஏடு நேய நெஞ்சங்களில் குடியிருப்பவன் ஏடாத மனிதருக்கு உணவளிப்பவன் வாழும் இதய மலர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவரையும் காக்கின்றவன் அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன் அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன் தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தரணி என்றும் நிறைந்திருக்கும் பாவல்லவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை முகம் காண கண் தேடுதே எந்த நாளும் அருள் வேண்டி மனம் ஏங்குதே முகம் காண கண் தேடுதே எந்த நாளும் அருள் வேண்டி மனம் ஏங்குதே மனம் ஏங்குதே முகம் காண கண் தேடுதே போற்றும் உம்மை காண அன்போடு தேடி அன்போடு தேடி புவி போற்றும் உம்மை காண அன்போடு தேடி அன்போடு தேடி பல நாளும் ஏங்கும் பக்தன் என் முன்னே பக்தன் என் முன்னே மலனாலும் ஏங்கும் பக்தன் என் முன்னே பண்போங்க வாரும் சன்மார்க்க போதாம் பண்போங்க வாரும் சன்மார்க்க போதாம் முகம் காண தேடுவே புவி போற்றும் உமை காண அன்போடு தேடி அன்போடு தேடி பல நாளும் ஏங்கும் பக்தன் என் முன்னே பக்தன் என் முன்னே பண்போங்க வாரும் சன்மார்க்க போதாம் எந்த நாளும் அருள் வேண்டி மனம் ஏங்குதே மனம் ஏங்குதே பழிசார்ந்து தான் வந்த கோவே தான் வந்த கோவே பழிசார்ந்து தான் வந்த கோவே தான் வந்த கோவே முன்னோனருள் சேர் வழியே மானே வழியே மானே மகபூதின் கங்கையே கௌதியின் மொழியே மகபூதின் கங்கையே கௌதியின் மொழியே நீவும் முகம் காண கண் தேடுதே நீவும் முகம் காண கண் தேடுதே
வழிகாட்டும் ஷாஹாவும் தூணியே, ஷாஹாவும் தூணியே. நேரான வழிகாட்டும் ஷாஹாவும் தூணியே, ஷாஹாவும் தூணியே. நாள்தோறும் பாடும் பைரியின் பொருட்டே, பைரியின் பொருட்டே. நலந்தாரும் நாதானால் உங்கள் அடிமை புரிவும் முகத்தான கந்தேகுதே. எந்த நாளும் அருள் வேண்டி மனம் ஏங்குதே, மனம் ஏங்குதே. ஓஹோ பைசி ஷாவே, இதையாளும் பாதுஷாவே. ஓஹோ பைசி ஷாவே, என்னை ஆளும் பாதுஷாவே. தீனின் சோலையிலே பாடும் கேட்குயிலே, தீனின் சோலையிலே பாடும் தேன்குயிலே. நாளும் வைதி வெள்ளிலவே, நாளும் வைதி வெள்ளிலவே. கனவில் யானும் நினைவில் யானும், கனவில் யானும் நினைவில் யானும். காணுவார் மதியே எங்கள் காதல் முழுமதியே, காணுவார் மதியே எங்கள் காதல் முழுமதியே. கண்ணின் கருமணியே நாளும் காதலாலே கவிதை பாடும். கண்ணின் கருமணியே நாளும் காதலாலே கவிதை பாடும். எந்த நிம்மதியோ உங்கள் சந்நிதியில், எந்த நிம்மதியோ உங்கள் சந்நிதியில். ஏன் நினைவில் யானும் நினைவில் யானும் காணுவார் மதியே காதல் முழுமதியே. நீரின் சோலையிலே வாழும் தேன்குயிலே. ஷாவின் அழகு கலையே, அறிவு களஞ்சியமே, இதய காவியமே. ஷாவின் அழகு கலையே, அறிவு களஞ்சியமே, இதய காவியமே. ஷாவின் ஞான பிழவே, ஷாவின் ஞான பிழவே. நூறு முகம்மதுவே நூறு முகம்மதுவே, நூறு முகம்மதுவே நூறு முகம்மதுவே. தீனின் சோலையிலே வாழும் தேன்குயிலே. நாளும் வைதி வெண்ணிலவே, நாளும் வைதி வெண்ணிலவே. கனவில் யானும் நினைவில் யானும் காணுவான் மதியே எங்கள் காதல் முழுமதியே. தாயும் தந்தை மனைவி மக்கள் உங்கள் பாதத்திலே, உயிரும் தியாகத்திலே. தாயும் தந்தை மனைவி மக்கள் உங்கள் பாதத்திலே, இதன் உயிரும் தியாகத்திலே. ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் போறவன்னு பிதாக்க அபியோ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாயும் தந்தையும் எங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் யா ரசூலல்லாஹ். அப்படின்னு அர்த்தம் என்ன? அப்பா அம்மா விற்று காசு கொண்டு சொல்ல கொடுத்துருவாங்க. தாயும் தந்தையும் எங்களை அர்ப்பணம் கொண்டு தான் அறுத்து போட்டுருவாங்களா? மனைவி மக்கள் அர்ப்பணம் அர்த்தம் என்ன? என் தாய் என் தந்தை என் மனைவி மக்களுடைய விருப்பத்தை விட உங்கள் விருப்பம் தான் எனக்கு முக்கியம்ட்டான். என் தாய் தந்தை ஒரு விருப்பம் சொல்றாங்க,
என் மனைவி மக்கள் ஒரு விருப்பம் சொல்கிறாங்க, நஃப்ஸு நான் உங்களுக்கு அர்ப்பணமாக அர்த்தம் என்ன? கொண்டு அறுத்து போட்டுறணுமா? அர்ப்பணமாகிறேன், அர்ப்பணமான அர்த்தம் என்ன அப்படின்னா அர்த்தம் என்ன? யாரை சொல்ல? என் நஃப்ஸு ஒன்று சொல்லுது, என் நஃப்ஸு ஒன்று விரும்புது, நீங்கள் ஒன்று விரும்புகிறீங்க, நான் குர்பானி ஆக்கிறேன் என் நஃப்ஸை. என் தாய் ஒன்றை விரும்புகிறாங்க, என் தந்தை விரும்புகிறாங்க, என் மனைவி ஒன்றை விரும்புகிறாங்க, இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் தூக்கி கடாசிடுவேன். உங்கள் விருப்பம் தான் எனக்கு முக்கியம். என்ன நீங்கள் சொல்கிறீங்க, என்ன இஷாரா செய்யணும் அதான் கடைசியாக நஃப்ஸு வந்து நிற்கும். அம்மா பெச்ச மீறிடலாம், அத்தா பெச்ச மீறிடலாம், சேகக்கா வேண்டி அப்பா அம்மா ஒரு பக்கம், மனைவி மகள் ஒரு பக்கம், நஃப்ஸு வந்து சொல்லும் இதில் உனக்கு நல்லது இருக்குது, சேக இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னா தூக்கி கடாசி, அதையும் தூக்கி கடாசி. அப்படி ஒன்று தியாகம் செஞ்சாதான் முழுமையா நீ ரசூலுடைய இஷ்டம் பெற முடியும். அதுதான் உனக்கு கரை சேர்க்குண்டாங்க. தாய் தந்தை மனைவி மக்கள் காசு பணம் வீடு வாசனை அர்ப்பணம் அது முக்கியத்துவம் இல்லை, நீங்க தான் முக்கியம். ஒரு சாபி 1000 கடை வச்சிருந்தாங்க. அபூ ஸர் நினைக்கிறேன், அபூ தர்தா ரலியல்லாஹு சரியா ஞாபகம் இல்லை. 1000 கடையை விட்டு ரசூலுட்ட வந்துட்டாங்க. ஏன் இந்த கடையில் சிந்தனை எனக்கு போகக்கூடாது, ரசூலுல்லாஹ் சிந்தனை எங்கள் பக்கம் வரணும். கடைசியாக ஒரே ஒரு கடை மஸ்ஜித் நபவி கிட்டேயே இருந்துச்சான். அதில் ஒரு நாளைக்கு 10,000 திர்ஹம் வந்துச்சான். நிறைய ஆட்கள் பார்த்துக்கிட்டாங்க, இவங்க போகவே தேவையில்லை. சரி அதுவாது இருக்கட்டுமே, நீங்கள் போய் ரசூலுல்லாஹ் கிட்டே உட்காந்துருக்கீங்க, கடைக்கு போக தேவையில்லை, ஆட்கள் பார்த்துக்கிறாங்க, வருது போகுது. இல்லை அதையும் விற்று காசு கொடுத்துட்டாங்க, தர்மம் செஞ்சுட்டாங்க. ஏன்னு கேட்ட சொன்னாங்க, இங்கே உட்காந்துருப்பேன், இன்னைக்கு வியாபாரம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுதுன்னு சிந்தனை அங்கே போயிட்டுருக்கும். என் சிந்தனை ரசூலுல்லாஹ் இன்னொரு பக்கம் போகவே என் கல்பில் இடம் கொடுக்கூடாது, அதுவும் வேணாம் விட்டு ரசூலுல்லாஹ் உட்காந்துட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு அபூ ஸர் கிஃபாரி ரலியல்லாஹு, அபூ தர்தா ரலியல்லாஹு, 2 பேர் எந்த சஹாபி ஞாபகம் எனக்கு, அவங்க பேரை இன்னைக்கு நாம சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். எதுவாக இருந்தாலும் தியாகம் செய்ய தயாரா? ஒரு முறை ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் வந்தாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஃபிதாக்க அபி உம்மி, தாயின் தந்தைகளை அர்ப்பணம்னு சொன்னாங்க. பெருமாள் சொன்னாங்க, அப்படியா, இப்போ போய் உங்கள் அத்தாவை வெட்டிட்டு வாப்பான்ட்டான். இது உங்கள் அத்தாவை வெட்டிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அவர் முழிக்கிறார், இல்லை யார சொல்ல அது என்னால் முடியாது அப்படின்ட்டா. சரி போட்டோம். திரும்ப ஒரு தடவை வந்தாங்க, ஃபிதாக்க அபி உம்மி யார சொல்லுங்க, அப்பா வெட்டிட்டு வா அப்படின்னு. அது எப்படி யார சொல்லா? பெத்த தகப்பனை போய் வெட்ட முடியுமா? கொலகார பாவியின் பேர் உலகமே சொல்லுமே அப்படி இப்படிங்க நூற்று. 3வது வந்து யார சொல்ல, ஃபிதாக்க அபி உம்மி யார சொல்லா, ஓ அந்த தகப்பனை வெட்டிட்டா, தான் கிளம்பிட்டு யார சொல்ல தூக்கிட்டா, உட்காருப்பா, உன்னை யார் தகப்பனை வெட்ட சொன்னாங்க? கல்பு அதுக்கு ரெடியா இருக்கான்னு பார்த்தேன், எதுக்கும் கல்பு ரெடியா இருக்கான்னு பார்த்தேன். அந்த அளவு ரசூலுல்லாஹ் மேல அர்ப்பணம் ஆகும், அப்பதான் நீ காமிலான மூமின் ஆகிறேன்ட்டாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். தாதா சர்க்கார் நூரி நாயகம் ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவங்க. அவங்க தாத்தாவோட தாத்தாவெல்லாம் நவாபு பரம்பரை, நவாபிட்ட மந்திரியா இருந்தவங்க, ஹைதராபாத் நிசாம்கிட்ட மந்திரியா இருந்தவங்க, பெரிய செல்வ பரம்பரை. எல்லாம் தூக்கி போட்டாங்க. அவங்க ஓசிசர்காட்ட போய் உட்காந்துட்டாங்க. எந்த அளவு வறுமை, ஒன்றும் வாங்கலை, எதுவும் வேணான்ட்டு வந்துட்டாங்க. போட்டிருக்க சுப்பா 4 இடத்துல கிழிச்சல் ஓட்டை. எங்கள் எஜமான் ஷேக்கு தான் 10 வருஷம் 15 வருஷம் ஷேக்குடைய ஹிதமத்தில் இருந்தாங்க. ஒரு காலம் வந்துச்சு, அவங்கள்ட்ட இருந்த காரு மொத்தம் ஆந்திராவில் யார்ட்டையும் கிடையாது. அஜ்மீர் நாயகத்து மிகப்பெரிய தோட்டம் வச்சுருந்தாங்க, வருமானம் எக்கச்சக்கமாக வந்துச்சு. ஷேக் வந்தாங்க, அத்தனையும் தூக்கி போட்டு தர்மம் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. எல்லாத்தையுமே ஷேக் பண்ணி 20 வருஷம் சுற்றுறாங்க. ஊரா கிழிஞ்ச சட்டை, கிழிஞ்ச கைலி, பிஞ்சு போன செருப்பு, தலையில் மூட்டை, ஷேக்குடைய துணிமணி மூட்டை, ஷேக்குடைய துவைக்கிறது, குளத்துல துவைக்கிறது, ஆற்றுல துவைக்கிறது, 20 வருஷம். இன்னைக்கு என்ன ஆச்சுங்க? ராஜாதி ராஜா, பாரதத்தின் சக்கரவர்த்தி, உண்மையான சக்கரவர்த்தி அவங்க தான். जिसको कहते हैं सब ख्वाजा ये ख्वाजगा, जिसको कहते हैं सब ख्वाजा ये ख्वाजगा, उस शहंशाह भारत पे लाखों सलाम, मुस्तफा जाने रहमत पे लाखों सलाम, सब में बज़ में हिदायत யார் ஹாஜே ஹாஜகான், ராஜாக்கெல்லாம் ராஜாதி ராஜா என்று சொல்கிறார்களோ அந்த ராஜாவே ராஜாவா இன்னைக்கு ஆகினாங்க. ஏன்? தன்னுடைய அரசாங்கத்தை விட்டு வந்துட்டாங்க. ஷேக் பாதுஷா இப்ராஹிம் அது யாரு, சையீத் இப்ராஹிம் அரசாங்கத்தை திறந்துட்டு வந்துட்டாங்க. மதா நீ ஒரு பொட்டி கட்டையை வச்சுட்டு அதை விட்டு வர மாட்டேங்கிற. ஷேக் என்னை கூப்பிட்றாங்க, வாடான்னா பொட்டி கடை வச்சிருக்கேன், 4 பீடி விற்கும், சாயந்தரம் 2 சுருட்டு விற்கும்.
அசரான ரெண்டு எது சிஸ்டர்ஸ் பீடி சிகரெட் 2 விற்கும், வெத்தலை பாக்கு விற்கும். அதை எப்படி விட்டு வர்றதுங்கிற? நீ வச்சிருக்கிற இத்தினும் பொட்டிக்கடை, இத்தினும் செருப்புகளை வச்சிருக்கிற, இது உனக்கு பெருசா போச்சு. ஷேக்கிட்ட வர்றதை விட அரசாங்கத்தை விட்டு வந்தாங்க. இன்னைக்கு சொல்றாங்க எல்லாரும் பாதுஷா வாழ்க, பாதுஷா வாழ்க. இன்னைக்கு அவர் ராஜாதி ராஜாவா 800 வருஷம் கழிச்சு இன்னைக்கு உலகம் ராஜாதி ராஜான்னு போகுது. காரணம் தெரியுதா? நீ செத்து 8 வருஷம் கழிச்சு இவன் நினைக்க மாட்டான். உடனே நீ செத்து 8 வருஷம் கழிச்சு நினைக்க பாத்தியா ஓதுறா. வருஷ பாத்தியா ஓதலன்னா ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க? அத்தனை அப்ப செத்து பாத்தியா ஓதலன்னு சொல்லுவாங்க. மயம் ஓதுவான், அவன் விளையாண்டு போயிடுவான், உடனே மறந்துடுவான். எவ்வளவு நினைக்க மாட்டான். உன் பேரு கூட இருக்காதியா. மஸ்தா நிஜமா எத்தனை வருஷம் ஆச்சு? 210 வருஷம். எவ்வளவு பாதுஷாவா இருந்தவங்க, அரச சபை விட்டு வந்தவங்க. உலகம் கொண்டாடுது இன்னைக்கு அவங்கள. அரசாங்கத்தை விட்டு அல்லாவுக்காக வந்தாங்க. நபிலே ஆலம் பாதுஷா ரலியல்லாஹு அரசாங்கத்தை விட்டு அல்லாவுக்காக வந்தாங்க. இன்னைக்கு காரைக்கால் முழுசு அவங்களுக்கு காவடி எடுக்கிற தூக்கி தலையில வச்சுக்கிட்டு பாதுஷா மஸ்தான் ரலியல்லாஹு மஸ்தான். சிம்மாசனாதிபர்கள் நசரேந்தியே வந்து ஜெய ஜயா வெண்பர் கோடி. எல்லாரும் வந்து ஜெய ஜெயான்னு சொல்றாங்க சிம்மாசனாதிபர்கள். காரணம் என்ன? அந்த சிம்மாசனத்தை அல்லாவுக்காக உதறினாங்க. ஒரு சின்ன விளக்கமாத்த கடை வச்சிருக்கிற, செருப்பு கடை வச்சிருக்கிற, அதை விட்டு ஷேக்கிட்ட போற மாதிரி யோசிக்கிற நீ, உனக்கு எப்படியா கிடைக்கும்? அல்லா கிடைப்பான். எப்படி கிடைப்பான் உனக்கு? எப்படி அல்லா கிடைப்பான்? எதையாவது தியாகம் செஞ்சு அல்லா கிடைப்பான். எங்க நூரி நாயகம் தியாகம் செஞ்சாங்க, என் ஃபைசி நாயகம் அரசாங்க பணியில் இருந்தாங்க. நீ கவர்மெண்ட் வேலை கிடைக்க 10 லட்சம் லஞ்சம் கொடுத்து கவர்மெண்ட் பண்ணி நீ வாமா அல்லாவுடைய பணியை விட்டு அடுத்த நிமிஷம் வந்துட்டான். பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருச்சு, நல்ல வேலை கிடைச்சி பாஸ்போர்ட் ரெடியாகி சொல்லிட்டு துவா வாங்கி போறதுக்கான ஷேக்கிட்ட போறாங்க. அது தூக்கி போயிடுவான், இங்கே எரிய மாட்டாங்க, தூக்கி கலாச்சிட்டாங்க. இன்னைக்கு எவனாவது பாஸ்போர்ட் எடுத்து வெளிநாட்டை கஷ்டப்பட்டு வேலை எடுத்து வேலை கிடைச்சி பாஸ்போர்ட் எடுத்து ஏமா சொல்லிக் கொடு, நாளைக்கு ஊருக்கு போறேன் சர்க்கார் ஃபிளைட் டிக்கெட் போட்டேன்னு சொல்ல வர்றாங்க. அது தூக்கி போட்டு போனாங்க, அல்லாஹ் தர்றேன் உங்களை தூக்கி போட்டாலும் போட்டுருவான். என்ன கஷ்டப்பட்டு விசா கிடைச்சிருக்குது, என்ன கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்துருக்கிறேன், என்ன கஷ்டப்பட்டு வேலைக்கு சாதாரண வேலையை இன்னைக்கு தூக்கி போடணும். தூக்கி என் சேகனை பாஸ்போர்ட்டை கிழிச்சு தூக்கி போட்டாங்க. அது இருந்தாலாச்சும் பின்னாடி தின்னு தூக்கி போட்டாங்க. ஒரு நாள் எஜமானுக்கு வந்தது, அதுக்கு பின்னாடி 25 வருஷம் கழிச்சு எப்படி வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல போய் இறங்குறாங்க. அமெரிக்க அதிபர் வந்து இறங்க எப்படி சிகப்பு கப்பலம், அந்த மாதிரி முறிதுகள் சிகப்பு கப்பலம் வரவேற்று அதுல பூக்களை தூவி சுத்தி வரிசையா நின்று நாரே தக்பீர் போட்டு அந்த விமானத்துக்கு எல்லாரும் சேர்ந்துட்டு வரவேற்கிறான். அங்க பணியாற்றவங்க குட்பானிங்க வைக்கிறான். யாருன்னே தெரியாது, பெரிய மகான், அவன் பெரிய அவுளியான்னு தெரியுது, அவ்வளவுதான். அவன் அட்டாக்ஷன் வந்து குட் மார்னிங் சார் குட்பான் வைக்கிறாங்க. அதே சிங்கப்பூர் ஏர்போர்ட்ல ராஜ மரியாதை எஜமான கூட்டிட்டு போனாங்க. அதே துபாய் ஏர்போர்ட் தள்ளு வண்டி எஜமான நடக்க முடியும், தள்ளு வண்டியில அதிகாரி வந்து தள்ளுறான், எஜமான் தள்ளி கூட்டிட்டு போறான். பெரிய பெரிய அதிகாரிகள் வந்து ஏர்போர்ட் அதிகாரி வந்து தள்ளிட்டு போறாங்க. எஜமான் அப்படி ஒரு வாழ்க்கை எஜமா கொடுக்கல. நீ என்ன தியாகம் செஞ்ச எல்லாரும் சொல்லுங்க. கடையை விட்டு திகிரு மசிக்கவான வர மாட்டேற நீ. உன் கடை பெருசா போச்சு, உன் முண்டாடி பெருசா போச்சு, உன் பிள்ளைங்க சும்மா ஃபிதாக்கா அபி அம்மி, என் தாயும் தந்தை உங்களுக்கு அர்ப்பணம். என்ன அர்த்தம் இருக்காது? தாயும் தந்தை மனைவி மக்கள் உங்கள் பாதத்திலே உயிரும் தியாகத்திலே. அதான் நம்ம தாயும் தந்தை மனைவி மக்கள் உங்கள் பாதத்திலே உயிரும் தியாகத்திலே. தாயும் தந்தை மனைவி மக்கள் உங்கள் பாதத்திலே எந்தன் உயிரும் தியாகத்திலே. தாய் தந்தை மனைவி மக்கள் உங்கள் பாதத்திலே எந்தன் உயிரும் தியாகத்திலே. பித்தல் இறுதி மூச்சும் வைதி பித்தல் இறுதி மூச்சும் அடங்கும் சாந்தியிலே எந்தல் வைதி நாமம். வைதி பித்தல் இறுதி மூச்சும் வைதி பித்தல் இறுதி மூச்சும் அடங்கும் சாந்தியிலே எந்தல் வைதி நாமத்திலே. தாயும் தந்தை மனைவி மக்கள் உங்கள் பாதத்திலே உயிர் தியாகத்திலே. தாயும் தந்தை மனைவி மக்கள் உங்கள் பாதத்திலே எந்த உயிர் தியாகத்திலே. வைதி பித்தல் இறுதி மூச்சும் வைதி பித்தல் இறுதி மூச்சும்
வைதி பித்தன் இறுதி மூச்சும் வைதி பித்தன் இறுதி மூச்சும் அடங்கும் சாந்தியிலே எங்கள் வைதி நாமத்திலே அடங்கும் சாந்தியிலே எங்கள் வைதி நாமத்திலே வைதி சாமி என்னை ஆளும் வாது சாமி வைதி சாமி என்னை ஆளும் வாது சாமி. வா 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 வா. இவர் ஒளிமயமான ஷேக்நாதோட முகம் கண்களில் தெரிகிறதுன்னு படிக்கிறாங்க இல்லையா, கல்லு தெரியணும், சும்மா வாயால படிக்கூடாது, பார்க்கும் இடமெல்லாம் அவன் ஷேக் தெரியணும். ஐனமா துவல்லு ஃபசம்மா வஜ்ஹுல்லா, அக்தாருடைய முகம் இருக்கு, ஹக்குடைய முகம் தான் என் ஷேக் நாயன். மொத்த காயினாத் ஹக்கா வச்சுக்கோ, மொத்த காயினாத்துல ஹக்கு இருக்கிறான், அந்த ஹக்க பாக்குறதுக்கு முகம் வேணுமா இல்லையா, அது யாருக்கு, அதுதான் அவன் ஷேக் வச்சு. ஒளிமயமான ஃபைசி முகம் ஒளிமயமான வைதி முகம் தெரிகிறது. எனக்கு உங்க முறியீடுகள்ல பாக்குறதுலாம் ஃபைசி முகம் தான் தெரியுது. ஏன்னா என் ஃபைசி நாயகம் தான் வந்தாங்க, வந்து அல்லாஹ் பத்தி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு அதே ஃபைசி நாயகம் தான் முறியீடுகள்ல வந்து என் அல்லாஹ் பத்தி சொல்லுப்பான்னு கேட்கறாங்க. இப்ப எஜமான் தான் வந்தோக்கா, நான் சொன்ன பாடத்தை ஒழுங்கா சொல்றியா, லா இலாஹ இல்ல ஒழுங்கா சொல்றீங்கன்னா இந்த முரீதுடைய தோட்டத்தில் எஜமான் தாங்க வந்தாங்க. நான் எஜமான் நீங்க தான் வந்தீங்க, நான் சுகுர் செய்தால் இன்னும் 10,000 தோட்டத்தில் எஜமான் வருவாங்க இன்ஷா அல்லாஹ். வந்தது எனக்கும் என் ஷேக் தான். நான் ஒவ்வொரு முரீதிலையும் என் ஷேக் தான் பாக்குறேன். ஒளிமயமான ஃபைசி முகம் உள்ளத்தில் தெரிகிறது. இறைநேசர் மொழியும் ஞான கீதம் காதில் இனிக்கிறது. இறைநேசர் மொழியும் ஞான கீதம் காதில் இனிக்கிறது. ஒளிமயமான வைதி முகம் உள்ளத்தில் தெரிகிறது. போல் மலர்ந்த முகத்தில் புன்னகை தவழ்கிறது. குங்குமப்பூ போல் மலர்ந்த முகத்தில் புன்னகை தவழ்கிறது. எழில் புன்னகை காணும் பாவிய உள்ளம் நேர்வழி அடைகிறது. போல் மலர்ந்த முகத்தில் புன்னகை தவழ்கிறது. எழில் புன்னகை காணும் பாவிய உள்ளம் நேர்வழி அடைகிறது. குங்குமப்பூ போல் மலர்ந்த முகத்தில் புன்னகை தவழ்கிறது. எழில் புன்னகை காணும் பாவிய உள்ளம் நேர்வழி அடைகிறது. இன்பம் இல்லை துயரமும் இல்லை இன்பம் விளைகிறது. தூய கனிமா பொருளும் வைதி தோட்டத்தில் தெரிகிறது. இன்பம் இல்லை துயரமும் இல்லை இன்பம் விளைகிறது. தூய கனிமா பொருளும் வைதி தோட்டத்தில் தெரிகிறது. இல்லை உயரமும் இல்லை இன்பம்
பைதி முகம் உள்ளத்தில் தெரிகிறது. நால்வர் சுமந்து போகும் முன்னே நாயன் சுமப்பதனை, என்னை நால்வர் சுமந்து போகும் முன்னே நாயன் சுமப்பதனை, எங்கள் நாடி நரம்பும் நாடுகள் எல்லாம் உணர்ந்திட செய்வீரே. என்னை நால்வர் சுமந்து போகும் முன்னே நாயன் சுமப்பதனை, என் நாடி நரம்பும் நாடுகள் எல்லாம் உணர்ந்திட செய்வீரே. காலம் யாவும் புகழ் பாடும், காலம் யாவும் புகழ் பாடும் பேரருள் அடைந்தேனே. காதல் 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 என்று பைதியில் மறைந்தேனே. ஒளிமயமான பைதி முகம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இறைநேசர் மொழியும் ஞான கீதம் காதில் இனிக்கிறது. ஒரு நாள் வரும், 4 பேர் நம்ம தூக்கிட்டு போவாங்க. 20 வருஷமெல்லாம் கபரை தூக்கிட்டு போவாங்க. அது ஒரு நாள் வரத்தான் போகுது. அப்போ 4 பேரும் தூக்கிட்டு போய், இப்போ யாரும் தூக்கிட்டு போகிறது நம்மளே? ஒவ்வொரு நொடியும் மௌலா தூக்கிட்டு இருக்கிறாங்க. ஹமல்னாக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர். நீ கடல்ல இருந்தாலும் மண் பூமியில இருந்தாலும் நான் தான் தூக்கிட்டு போறேங்கிறான். ஃப்ளைட்டு போகுதே மௌலா, ஃப்ரான்ஸ் எதில் வந்தீங்க? எத்தனை கிலோ இருக்கும் ஃப்ளைட்டு? ஒரு 10 கிலோ, 10 டன் இருக்குமா? கூட இருக்கும். அவ்வளோ விட எது தாங்குச்சு? தூண் வச்சா மேலே கயிறு கட்டி தொங்க விட்டுருந்தா இல்லையா? இப்போ இந்த பொருள் இருக்குன்னா ஒரு பொருளமா இப்படி கீழே தாங்கலாம், அது மேலே கட்டி தொங்க விடலாம். இப்படி இப்போ ஃப்ளைட்டு எது தாங்குச்சு? அவ்வளோ வெயிட் எப்படி வந்துச்சு? அந்த வெயிட் எது மேலே விழுந்துச்சு? காற்று மேலேயா? காற்றுல ஒரு தாள் போட்டாலே கீழே வந்துடுது, பேப்பர் போட்டாலே கீழே வந்துடுது. 10 டன் எடையுள்ள ஃப்ளைட்டை எது தாங்குச்சு? அதை மௌலா தாங்கினாங்க. அல்லாஹ் சொல்றான், அப்பவே சொல்லிட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானுத்தாலா, வானத்தில் பறக்கும் பறவைகளை பார்க்குது, ரெக்கையை ஆட்டாம நிக்குது. ரெக்கையை ஆட்டி பறக்கிற பறவை பார்த்துருக்கோம். ரெக்கையை ஆட்டாம சில பறவை அந்த அப்படியே நிற்கும், இப்படியே நிற்கும், அப்படியே சும்மா அப்படியே நிற்கும். அந்த மீன் கொத்தி பறவை பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே, குளத்துக்கு மேலே இப்படியே நிற்கும், டப்புன்னு விழுவும். தெரிஞ்சுங்களா? பருந்து பார்த்துருக்கீங்களா? ரெக்கையை ஆட்டாம காத்துல வழுக்கிக்கிட்டே போகும். ரெக்கையை ஆட்டவே, காக்காவது ரெக்கையை ஆட்டும், அப்படி அப்படி சொல்றான். ஒமா யும்சிக்குஹுன்ன இல்ல ரஹ்மான். ரஹ்மான் ஆகிய என்னை தவிர வேறு யாரும் அதை தூக்கி நிப்பாட்டல. அவலம் இரவு இல தைரி ஃபௌகஹும் சாஃபாத்தின் வயக்பிதுன் மா யும்சிக்குஹுன்ன இல்ல ரஹ்மான். வானத்தில் பறக்கும் அந்த பறவைகளை பார்க்கவில்லை. இரட்டை ஆட்டாம கட்டை மடக்கிக்கிட்டு அப்படியே நிப்பாட்டிட்டு நேரா போகுது. அதை பார்க்கல நீங்க? மா யும்சிக்குஹுன்ன இல்ல ரஹ்மான். ரஹ்மானாகிய ஹக்கத்தோட வேறு யாரும் அதை தூக்கி நிப்பாட்டலைங்கிறான். அவன் தான் அந்த ஃப்ளைட்டை நிப்பாட்டினான். அப்படியே யார் கொண்டு போறா? அமல்னாக்கும் ஃபில் பர்ரி வல் பஹர். யாருமா? நான் தான் அந்த மனிதனை கொண்டு சேர்ந்தேன். क्या हुआ? क्या आवाज हो? கலஞ்சான். நான் தான் கொண்டு போறேன். அப்ப என்ன சொல்றாங்க? நான் இந்த உலகம் என்னை தூக்கி கொண்டு போனது ஒரு காலம், தூக்கிட்டு போவான் ஒரு காலம் வரும். அதுக்கு முன்னாடி என்னை ஒவ்வொரு நொடியும் அல்லாதான் தூக்கிட்டு இருக்கிறான உணர்வை ஷேഖனா கொடுத்துட்டாங்க. என் மூளையில இல்ல, என் நாடி நரம்புகள்ல பதிஞ்சு போச்சு, என் ஒவ்வொரு உறுப்புகளையும் பதிஞ்சு போச்சு. அல்லாதான் என்னை தூக்கிட்டு போறான். என்னை நால்வர் சுமந்து போகும் முன்னே நாயன் சுமப்பதனை, என்னை நால்வர் சுமந்து போகும் முன்னே நாயன் சுமப்பதனை, என்ன நாடி நரம்பும் நாளங்கள் எல்லாம் உணர்ந்திட செய்தீரே. என்னை நால்வர் சுமந்து போகும் முன்னே நாயன் சுமப்பதனை, என்ன நாடி நரம்பும் நாளங்கள் எல்லாம் உணர்ந்திட செய்தீரே. காலம் யாவும் புகழ் பாடும் பேரருள் அடைந்தேனே. காதல் 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 என்று பைதியில் மறைந்தேனே. ஒளிமயமான பைதி முகம்
இறை நேசர் மொழியும் ஞான கீதம் காதில் இனிக்கிறது ஒளிமயான பைதி முகம் காதல் 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 என்று 5Gயில் அழிந்தேறுகிறாங்க. இப்போ காதல் அல்லாஹ்வுல காதலிக்கணும், ஷேக காதலிக்கிறாங்க. அதே ஷேகுடைய காதல் தான் ரசூலுடைய காதலா மாறும். 5Gயின் மேல் கொண்ட காதல், நான் 5G மேல வச்ச காதல், இது ரசூலுல்லா மேல வச்ச காதல். ரசூலின் மேல் நான் வச்ச காதல், இது ஹக்கின் மேல் வச்ச காதல். வைதியை நான் கொண்ட காதல் அது முஹம்மதின் மீதுள்ள காதல். முஹம்மதை நான் கொண்ட காதல், முஹம்மதை நான் கொண்ட காதல் அது அல்லாஹ்வின் மீதுள்ள காதல். காதல் ஆணி காதல் தானே எப்போது பார்த்தாலும் ஏராள கூட்டம் எல்லோர் மனங்களிலும் ஏகப்பட்ட நாட்டம். எப்போது பார்த்தாலும் ஏராள கூட்டம் எல்லோர் மனங்களிலும் ஏகப்பட்ட நாட்டம். எப்போது பார்த்தாலும் ஏராள கூட்டம் எல்லோர் மனங்களிலும் ஏகப்பட்ட நாட்டம். அப்பப்பா என்னே அருள் மன தோட்டம். அப்பப்பா என்னே அருள் மன தோட்டம். அனைவரும் கூறுகின்றார் பறவைகளாட்டம், அனைவரும் கூடுகின்றார் பறவைகளாட்டம். நாகுரா தருவார் அல்லாஹ் அல்லாஹ், கஞ்சஷவாய் தருவார் அல்லாஹ் அல்லாஹ். ஆஹா பிரமாதம் அல்லாஹ் அல்லாஹ், ஆஹா பிரமாதம் அல்லாஹ் அல்லாஹ். திறந்திடும் கதவு தர்ம பிரபு அவர் எல்லோருக்கும் உறவு. தட்டிவிட்டால் இங்கே திறந்திடும் கதவு தர்ம பிரபு அவர் எல்லோருக்கும் உறவு. நஷ்டப்பட்டோர் இல்லை நன்மைதான் வரவு. தட்டிவிட்டால் இங்கே திறந்திடும் கதவு தர்ம பிரபு அவர் எல்லோருக்கும் உறவு. நஷ்டப்பட்டோர் இல்லை நன்மைதான் வரவு. நஷ்டப்பட்டோர் இல்லை நன்மைதான் வரவு. நாங்கள் கொடுத்து விட்டோம் நமது பெயர் பதிவு. நாமும் கொடுத்து விட்டோம் பைசீடும் நமது பெயர் பதிவு. பைசிமான் தருவார் அல்லாஹ் அல்லாஹ், சுரோனிஷா தருவார் அல்லாஹ் அல்லாஹ், திருபானிஷா தருவார் அல்லாஹ் அல்லாஹ். ஆஹா பிரமாதம் அல்லாஹ் அல்லாஹ், ஆஹா பிரமாதம் அல்லாஹ். நூரி மகான் தர்பார், நூரி நாயகம் தருவார் அல்லாஹ் அல்லாஹ். கலிமி சர்கார், கலிமீஷா தருவார் அல்லாஹ் அல்லாஹ். ஜமாலி சர்கார், ஜமாலிஷா தருவார் அல்லாஹ் அல்லாஹ். வைஜி நாயகம் தர்பார், வைஜி நாயகம் தருவார் அல்லாஹ் அல்லாஹ். ஆஹா பிரமாதம் அல்லாஹ் அல்லாஹ், ஆஹா பிரமாதம் அல்லாஹ் அல்லாஹ். பார்த்தாலும்
எல்லோர் மாதங்களிலும் ஏகப்பட்ட நாட்டம் அப்பப்பா எல்லாமே நறுமண கூட்டம் அனைவரும் கூடுகின்றார் பறவைகளாட்டம் அனைவரும் கூடுகின்றார் பறவைகளாட்டம் திருமணிஷா தருவாரல்ல அண்ணா சுருகிஷா தருவாரல்ல அண்ணா திருமணிஷா தருவாரல்ல அண்ணா சுருகிஷா தருவாரல்ல அண்ணா விநாயகர் தருவாரல்ல அண்ணா சுருகிஷா தருவாரல்ல 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 அல்லாஹ்வுடைய இல்லவே இல்லை. அல்லாஹ்வுடைய இன்னொன்னு இல்லவே இல்லை. வைதிஷா தர்பார் எல்லாம் அல்லாஹ் बोलो भाई வைதிஷா தர்பார் எல்லாம் வைதிஷா தர்பார் எல்லாம் அல்லாஹ் குருநாயகம் தர்பார் எல்லாம் அல்லாஹ் இர்பானிஷா தர்பார் எல்லாம் அல்லாஹ் சுகுனிஷா தர்பார் எல்லாம் அல்லாஹ் ஆப்ரமாதம் அல்லாஹ் கொஞ்சம் தாமதமாகும் ஒரு இருந்தால் இளமை பேரின்பமாகும் தாமதமாகும் பொறுத்திருந்தால் இளமை பேரின்பமாகும் இளவேதமில்லை மதவேதமில்லை இடவேதமில்லை மதவேதமில்லை யாவரும் கூடுகின்ற சொர்க்கத்தின் சோலை யாவரும் கூடுகின்ற சொர்க்கத்தின் சோலை வைதிநாயகம் தருவார் அல்லாஹ் அல்லாஹ் நூதிநாயகம் தருவார் அல்லாஹ் அல்லாஹ் நாயகம் தருவார் அல்லாஹ் அல்லாஹ் நூரிநாயகம் நூரிநாயகம் தருவார் அல்லாஹ் அல்லாஹ் கலிமி நாயகம் தருவார் அல்லாஹ் அல்லாஹ் வைதிநாயகம் தருவார் அல்லாஹ் வைதிநாயகம் தருவார் அல்லாஹ் வைதிநாயகம் தருவார் அல்லாஹ் வைதிநாயகம் தருவார் அல்லாஹ் அல்லாஹ் இன்னொன்னு இல்லையாங்க அதனால வந்து ஏன் அவங்க ஒரு நிமிஷம் இருக்கு எப்பவும் நம்ம சிந்தனையிலே ஊறி இருக்கிறதுனால வெளியில் நம்ம அல்லாவை மறந்துருந்தாலும் தர்பாருக்குள்ள வந்தோம்னு நல்லா ஞாபகம் வந்தது ஆச்சுங்களா பைஜின்னு நினைச்சாலே அவங்க மூலை தான் வர்றான் அவன் நினைச்சாலே அங்கே தான் வரும் அதனால தான் உலகத்துக்கு எந்த மூலை போனால் ஷேகை மறக்கவே முடியாது ஷேகை மறக்காத வரைக்கும் அல்லாஹ் உன்னை மறக்க மாட்டான் போச்சு உங்களை கைவிட மாட்டான் அல்லாஹ் தாலா உங்க ஆபத்துக்களை வந்து நிற்பான் குறுக்க நிற்பான் அல்லாஹ் தாலா நீ தவறுல போக விடாம கழுத்தை பிடிச்சி பாதுகாத்துக்குவான் அல்லாஹ் தாலா சாராய் கடைக்கு உள்ள போனாலும் அல்லாஹ் தாலா சாராய் வாயில வைக்க விட மாட்டான் 4 பொம்பளைக்கு மடியில் வந்து உட்காந்து அல்லாஹ் பார்க்க விட மாட்டான் அல்லாஹ் தாலா ஷேகம் என்ன இருந்தாலும் அதனால சூஃபியாக்கள் ஒரு ஷேகம் எங்க போனாலும் மறக்காது எங்கிருந்தாலும் இன்னுயிரே ஃபைதி உலகத்து எந்த மூலையில போனாலும் சந்திர மண்டலத்துக்கு போனாலும் ஷேகம் மறக்காத நீ அமெரிக்கா போனாலும் ஷேகம் மறக்காத நீ ஷேகம் மறக்காத வரைக்கும் அல்லாஹ் உடனே மறக்க மாட்டான் எங்கே இருந்தாலும் நினைவே படிக்குமா இன்னுயிரே ஃபைதி படுங்க ஏந்தல் உங்கள் மலர் முகம் நெஞ்சில் ஏந்தல் உங்கள் மலர் முகம் நெஞ்சில் குடியிருக்குவா நிறைந்திருக்கும் பைடி எங்கிருந்தாலும் நினைவே தான் பைடி கண்ணில் தெரியும் காட்சியில்
காவலரே வைதி காவலரே வைதி எங்கிருந்தாலும் நினைவே தான் உயிரே வைதி சொல்லிட்டா சில நாள் மறைந்து விடும் வைதி இனிமையின் தென்றல் புயலாய் ஓர் நாள் மாறிவிடும் வைதி சில நாள் மறைந்து விடும் வைதி இனிமையின் தென்றல் புயலாயோ நாள் மாறிவிடும் வைதி மாறுவதில்லை மாறுவதில்லை மாதவரும் நினைவே அந்த நினைவில் மறைவதில்லை வைதி மறைவதில்லை வைதி மாறுவதில்லை மாறுவதில்லை மாதவரும் நினைவு அந்த நினைவில் மறைவதில்லை வைதி மறைவதில்லை வைதி இருந்தாலும் நினைவே தான் உயிரே வைதி எஜமா அல்லாட்ட போய் 25 வருஷம் ஆச்சு. ஆனால் டெய்லி எஜமான்ட்ட பேசிட்டு தான் இருக்கு. எங்கே மறைஞ்சு எதமா முகம், காலையில் எந்திரிச்சா எதமா முகம் தான், உட்காந்தா சர்க்கார் முகம், படுத்தா சர்க்கார் முகம், பேசுனா சர்க்கார் முகம், பயானில் உட்காந்து சர்க்கார் முகம், குரான் ஓதுனா சர்க்கார் முகம். எப்படி மறக்கும் அது? இனி 250 வருஷம் ஆனாலும் மறக்காதுங்க போல. மாறுவதில்லை மாறுவதில்லை மாதவரும் நினைவு அந்த நினைவிலாலும் சுந்தர முகமும் மறைவதில்லை வைதி மறைவதில்லை வைதி மாறுவதில்லை மாறுவதில்லை மாதவரும் நினைவு அந்த நினைவிலாலும் மறைவதில்லை வைதி மறைவதில்லை வைதி இருந்தாலும் நினைவே தான் உயிரே வைதி வைதி உள்ளமும் வைதி உயிரும் வைதி வைதி உள்ளமும் வைதி உயிரும் வைதி உன்னதத்தூரே முகம்மதி நூரே உன்னதத்தூரே முகம்மதி நூரே அருள் உலகரே வைதி வைதி உள்ளமும் வைதி உயிரும் வைதி உன்னதத்தூரே முகம்மதி நூரே அருள் உலகரே வைதி நிம்மதியில்லை நிம்மதியில்லை வைதியில் தாசனுக்கே வைதி வைதி உயிரும் வைதி உன்னதத்தூரே முகம்மதி நூரே அருள் உலகரே வைதி நிம்மதியில்லை நிம்மதியில்லை வைதியில் தாசனுக்கே நிம்மதியில்லை நிம்மதியில்லை
மடியும் நாள் வரையில் மரியாதையே மரியாதையே எங்கிருந்தாலும் நினைவேதான் கண்ணில் தெரியும் காட்சியில் எல்லாம் கண்ணில் தெரியும் காட்சியில் எல்லாம் காணுகிறேன் வைதி கருணையின் வடிவாய் காவல் கண்ணில் தெரியும் காட்சியில் எல்லாம் கண்ணில் தெரியும் காட்சியில் எல்லாம் காணுகிறேன் வைதி ஒரு பருக்க சோறும் எஜமா கொடுத்த பிச்சைன்னு விளங்குற வரைக்கும் முறியதாக மாட்டேன். ஒரே ஒரு பருக்க சோறு திங்கிறையே, ஒரு முடக்கு தண்ணி குடிக்கிற, அதையும் என் ஷேஃபுடைய பிச்சைன்னு விளங்கிக்காது. ஏன்னா அல்லாஹ் விட்டு தூரமா இருந்த நீ திங்கிற சோறு அல்லாஹ் மறந்து சாப்பிட்டா உன்னை பாவம் தான் எழுதப்படும் உனக்கு. ஆனா நீக்கு ஒவ்வொரு சோத்துலையும் அல்லாஹ் நினைச்சு சாப்பிட்ற மாதிரி ஆக்கிட்டான். நீ உண்ணக்கூடிய சோறு உன்னை அல்லாஹ் பக்கம் நெருக்கி வைக்குது. நீ எடுத்து வைக்கிற எட்டு ஒன்று அல்லாஹ் பக்கம் நெருக்கி வைக்குது. நீ குடிக்கிற தண்ணி ஒன்று அல்லாஹ் பக்கம் நெருக்கி வைக்குது. எந்த வஸ்துலாம் ஒரு காலத்துல அல்லாஹ் மறக்கடிச்சோ அந்த வஸ்து இன்னைக்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்துது. உன் மனைவி ஒரு காலத்து அல்லாஹ் மறக்கடிச்சாங்க, இன்னைக்கு மனைவி அல்லாஹ் ஞாபகப்படுத்துறாங்க. உன் ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ் மறந்து வாழ்ந்த இன்னைக்கு सांसों के मालों में शिमरू में पीऊ का नाम सांसों के मालों में शिमरू में पीऊ का नाम. என்னுடைய ஷேக்குடைய பிச்சையில் இன்னைக்கு ஒவ்வொரு மூச்சிலையும் ஹக்குடைய பேரை எண்ணிக்கிட்டு இருக்கேன்டாங்க. இந்த உணர்வை கொடுத்தது என் ஷேகநாயன் கலைஞாரு. அதனால அதுக்கு ஈடு என்ன கிடையாது. கண்ணில் தெரியும் காட்சியிலெல்லாம் வஜமா உங்க திருமுகம் தெரியுதுங்கிறாங்க. கண்ணில் தெரியும் காட்சியில் எல்லாம் காணுகிறேன் வைதி கருணையின் வடிவாய் காதலின் கலையாய் காவலரே வைதி காவலரே வைதி எங்கிருந்தாலும் நினைவே தான் வைதி மாறுவதில்லை 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 மாறவரும் என் மனைவியா மறந்துடலாம், ஏன்னா அவங்க கபரில் உதவ மாட்டாங்க. என் பிள்ளைகளை மறந்துடலாம், உலகத்தையே மறந்துடலாம், யாரும் எனக்கு அல்லாட்ட சேர்க்க மாட்டாங்க, உதவ மாட்டாங்க. ஆனா எதுமா உங்களை எப்படி மறக்க முடியுது? மாறுவதில்லை மாறுவதில்லை மாறவரும் நினைவு அந்த நினைவினாலும் சுந்தர முகமும் மறைவதில்லை வைதி மறைவதில்லை வைதி எங்கிருந்தாலும் நினைவே தான் இன்னுயிரே வைதி. நான் மறந்தாலும் மறவாகும் நான் பிரிந்தாலும் பிரியாமல் சேர்த்த கைதி நான் மறந்தாலும் மறவாமல் காக்கும் பைதி நான் பிரிந்தாலும் பிரியாமல் சேர்த்த பைதி எங்களோடும் நினைவோடும் உறவாடும் பைதி எங்களோடும் நினைவோடும் உறவாடும் பைதி அக்கலையாக என்னை கருவாடும் பைதி நான் மறந்தாலும் மறவாமல் காக்கும் பைதி நான் பிரிந்தாலும் பிரியாமல் சேர்த்த பைதி. நிலை தன்னில் இல்லாமல் தடுமாறி
பெரும் பாவங்கள் நான் செய்து படுபாவியானே. ஒரு நிலைதல்லில் இல்லாமல் தடுமாறி போனே. பெரும் பாவங்கள் நான் செய்து படுபாவியானே. ஒரு நிலைதல்லில் இல்லாமல் தடுமாறி போனே. பெரும் பாவங்கள் நான் செய்து படுபாவியானே. பல வழிபாதை தான் கண்டு பரிகாசமானே. பல வழிபாதை தான் கண்டு பரிகாசமானே. அருள்வாசல் நான் வந்து பல வழிபாதை தான் கண்டு பரிகாசமானே. அருள்வாசல் நான் நினைவோடு முறவாடும் பையி அருங்கலையாக கவிபாடும் பையி. இருளோடு என் உள்ளம் ஈனான வேளை இவை அருளோடு களிமாறி விளக்கே வைத்தீர். இருளோடு என் உள்ளம் ஈனான வேளை இவை அருளோடு களிமாறி விளக்கே வைத்தீர். பெரும் உடையாக வைத்தீரும் அருள்கார் தம்பி. பெரும் உடையாக பையும் அருங்காதல் தன்மை அந்த உயர்காதல் நிலைகள் பெரும் உடையாக அருங்காதல் தன்மை அந்த உயர்காதல் நிலைகள் வாழ செய்தி. நான் மறந்தாலும் மறவாமல் இணைக்காலும் பையை நான் இருந்தாலும் தெரியா சிலை போல என்னை நானும் உணர்ந்தாக வேண்டும். இதை கலையாக வைதீனில் எனையாட வேண்டும். ஒரு சிலை போல என்னை நானும் உணர்ந்தாக வேண்டும். இதன் கலையாக வைதீனில் எனையாட வேண்டும். கலை விதி என்ன ஏது எனக்கு என்ன தெரியும். கலை விதி என்ன ஏது எனக்கு என்ன தெரியும். என் விதி மாயம் மலமாக பாடு கலை விதி என்ன ஏதென்று எனக்கு என்ன தெரியும். என் விதி மாயை நலமாக பாடுவேன். எங்களோடும் நினைவோடும் உறவாடும் வைதி அருங்கலையாக கவிபாடும் வைதி. நான் மறந்தாலும் மறவாம் எளிக்காது வைதி. நான் பிரிந்தாலும் பிரியாமல் என்னை சேர்த்த வைதியை. உள்ளில் இன்பம் தோன்றுவதும் உன்னால் அன்றோ. எஜமான இன்னைக்கு அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தேன். துனியாவில் வாழக்கூடிய சாமான்கள் இன்பம்னு நினைச்சோம். சாப்பாட்டுல இன்பம் இருக்கு, மனைவியில இன்பம் இருக்கு, ஊர் சுற்றுல இன்பம் இருக்கு, அதுல இன்பம் இருக்கு நினைச்சிட்டு இருந்தான். ஆனால் உள்ளம் உள்ளத்துலதான் மௌலா இருக்கிறான். அந்த மௌலாவை நீ யோசிக்கும் போது கல்புலே இன்பம் பொங்குது. இன்னைக்கு என் கல்புல ஒரு பேரானந்தம் வருது. காரணம் ஷேഖ்னா உள்ளில் இன்பம் பொங்குவதும் மாலன்றோ. என் உள்ளம் உண்மை தேடுவதும் அன்பால் அன்றோ. உங்களுடைய அன்பு என் கல்பு சதா உங்களை தேடிட்டு இருக்கிறேன். இன்பம் பொங்கும் இன்பம் பொங்குவதும் மாலன்றோ. எங்கள் உள்ளம் உம்மை தேடுவதும் அன்பாலன்றோ.
உம்மை தேடுவதும் அன்பாலன்றோ தாரணியில் துணியோடு போற்றும் அல்லவா அண்ணன் நாராயணவி தங்க செல்வம் அல்லவா செல்வம் பெருமானா கொடுத்த மாபெரும் பரிசு சேகநாயகன் தாகா நபி தந்த செல்வம் அல்லவா அது உள்ளில் இன்பம் பொங்குவதும் மாலன்றோ எங்கள் உள்ளமோனை தேடுவதும் தாரணியில் துணியோடு போற்றும் அல்லவா அண்ணல் நாராயணவி தங்க செல்வம் அல்லவா பெயர்தனையே பறித்து பெற்றி பல நேர்வழி அடைந்திடவே அருள் சொல்லி வைதி என்னும் பெயர்தனையே பரிசு பெற்றி பல நேர்வழி அடைந்திடவே அருள் சொரிந்தி வாழ்க்கைதனை நீரிலேயே அர்ப்பணம் செய்தி வாழ்க்கைதனை நீரிலே அர்ப்பணம் செய்தி வல்லவரின் உள்ளவரை சொல்பவர் இன்பம் பொங்குவர் மாறன்றோ எங்கள் உள்ளம்மை தேடுவதும் அன்பாரன்றோ தாரணியில் போற்றும் அல்லவா அந்த நாராயணி தந்த செல்வம் அல்லவா சூதியின் பெயர்தனையே பரிசு பெற்றி சூதியின் பெயர்தனையே பரிசு பெற்றி பலர் நேர்வழி அடைந்திடவே அருள் சொல்லி சூதியின் பெயர்தனையே பரிசு பெற்றி பைசீடம் சூதி என்னும் பெயர்தனையே பரிசு பெற்றி பைசீடம் சூதி என்னும் பெயர்தனையே பரிசு பெற்றி பலர் நேர்வழி அடைந்திடவே அருள் சொல்லி பைசி என்னும் பெயர்தனையே பரிசு பெற்றி பலர் நேர்வழி அடைந்திடவே அருள் சொல்லி பைசீடம் சூதி என்னும் பெயர்தனையே பரிசு பெற்றி பைசீடம் சூதி என்னும் பெயர்தனையே பரிசு பெற்றி பலர் நேர்வழி அடைந்திடவே அருள் சொருந்தி பைசி என்னும் பெயர்தனையே பரிசு பெற்றி பலர் நேர்வழி அடைந்திடவே அருள் சொருந்தி வாழ்க்கைதனை தீனிலேயே அர்ப்பணம் செய்தி வாழ்க்கைதனை தீனிலேயே அர்ப்பணம் செய்தி எங்க வல்லவரின் உள்ளவரி செய்யவே அருள் சூதி என்னும் பெயர்தனையே பரிசு பெற்றி பலர் சூது செய்திடவே அருள் சூதி என்னும் பெயர்தனையே பைசீடம் சூதி என்னும் பெயர்தனையே பரிசு பெற்றி பலர் சூது செய்திடவே அருள் புரிந்தி வாழ்க்கைதனை நீரிலேயே அர்ப்பணம் செய்தி வாழ்க்கைதனை நீரிலேயே வாழ்க்கைதனை பைசீலே அர்ப்பணம் செய்தி வாழ்க்கைதனை களிமாவிலே அர்ப்பணம் செய்தி எங்க வல்லவனி உள்ளவனி எங்கள் உள்ளவம்மை தேடுவதும் அன்பாரன்றோ ஓய்வு என்பதே பெரிதும் கொள்ளவில்லையே மன ஓய்வு என்பதே சிறிதும் காணவில்லையே ஓய்வு என்பதே பெரிதும் கொள்ளவில்லையே மன ஓய்வு என்பதே சிறிதும் காணவில்லையே உண்மையுடனே நபியின் போதனை எல்லாம் உண்மையுடனே நபியின் போதனை எல்லாம் எமக்கு அருமையாக சொல்லி தந்த அன்பர்
இன்பம் மாறோ எங்கள் உள்ளமை தேடுவதும் அன்பாரோ ஓய்வு என்பதே பெரிதும் கொள்ளவில்லையே மன ஓர்வு என்பதே சிறிதும் காணவில்லையே உண்மையுடனே நபியின் போதனை எல்லாம் உண்மையுடனே நபியின் போதனை எல்லாம் எவருக்கு அருமையாக காட்டி தந்த அண்ணலும் அன்பும் இன்பம் கொண்டு வரும் மாலன்றோ எங்கள் உள்ள உண்மை தேடுவது அன்பாலன்றோ நாளும் இறையோ ஞானம் மறந்திருந்தோம் நாங்கள் நிம்மதி இல்லாமல் துயர் அடைந்திருந்தோம் நாளும் இறையோ ஞானம் மறந்திருந்தோம் நாங்கள் நிம்மதி இல்லாமல் துயர் அடைந்திருந்தோம் ஆறுதலை ஊட்டும் கனிமா பொருளே ஆறுதலை ஊட்டும் கனிமா பொருளே எமக்கு ஆவலோடு காட்டி தந்த இறைவனை மறந்து வாழ்ந்துக்கணும் ஒரு காலத்துல. எல்லாம் தெரிஞ்சு அல்லா மட்டும் தெரியல, நிம்மதி இல்லை வாழ்க்கையில. எல்லாமே தெரியுது, ஊரு உலகம் தெரியுது, காடு காரணம் தெரியுது, மரம் தெரியுது, மட்டை தெரியுது, எல்லாம் தெரியுது. அல்லா மட்டும் எனக்கு தெரியல. எக் ஜமானா தா தா உஸ்கு தா ढूंढ தா. ஒரு காலம் இருந்துச்சு, அல்லாவை தேடிட்டு இருந்தோம். खुद பார்த்தே தே உன்கு ஜுதா ஜானதே. எங்களை பார்த்துக்கிட்டோம், எல்லாத்தையும் பார்த்தோம், அவனை தூரமா விளக்கிருந்தோம். அபு தோஹர் சோஹி ஜல்வகர் ஹோ கயா. இப்ப என்ன வச்சுங்க, பார்க்கிற இடமெல்லாம் அவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எக் சுவால் அப் ரஹி, ஒரே ஒரு கேள்வி உட்கார்ந்துருச்சு, என்னது ஹல்க் கியா ஹோ கயா. சிரிச்சிகள்லாம் எங்கடா காணா போச்சுன்னு தேட ஆரம்பிச்சு. ஒரு காலம் இருந்துச்சு, நல்லா மறந்து வந்தோம். அந்த மறதியை தீக்கி கலிமாவுடைய விளக்கத்துல எங்களை மூழ்க வச்சாங்க. படோ பாய் படோ ஜி சுபானந்தா. அடுத்தபடி நாளும் இறையோ ஞானம் மறந்திருந்தோம் நாங்கள் நிம்மதி இல்லாமல் துயர் அடைந்திருந்தோம். அல்லாஹ் மறந்தனால நாளும் இறையோன் தியானம் மறந்திருந்தோம், அல்லாஹ் மறந்திருந்தோம். அதனால கல்புல நிம்மதியும் போயிடுச்சு. அல்லாஹ்வை நினைச்சாதான் நிம்மதி. அல்லாஹ் திக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப். திக்ரு இல்லாதனால கல்புல நிம்மதியும் இல்லை. என் ஷேഖന கலிமாவை கொடுத்தாங்க, திக்ரை கொடுத்தாங்க, அல்லாஹ்வை கொடுத்தாங்க, நிம்மதியை சேர்த்து கொடுத்துட்டாங்க. இனி உலகத்துல இன்பமான வாழ்க்கை ஆக்கிட்டாங்க, துன்பகரமான வாழ்க்கை இன்பகரமா என் ஷேഖന ஆக்கிட்டாங்க. சொல்லுங்க. நாளும் இறையோ தியானம் மறந்திருந்தோம் நாங்கள் நிம்மதி இல்லாமல் துயர் அடைந்திருந்தோம். நாளும் நாளும் இறையோ தியானம் மறந்திருந்தோம் நாங்கள் நிம்மதி இல்லாமல் துயர் அடைந்திருந்தோம். ஆறுதலை ஊட்டும் கலிமா பொருளே ஆறுதலை ஊட்டும் கலிமா பொருளே எமக்கு ஆவலோடு காட்டி தந்த அண்ணலும் மாலன்றோ உங்கள் உள்ளமும் போய் தேடுவது அன்பாலன்றோ. ஒன்றுதாவுமே ஒரு நாள் அழிபவையே எனும் உள்வமிகு போதனையால் உணர்வளித்தீர். தோன்றும் யாவுமே ஒரு நாள் அழிபவையே எனும் உள்வமிகு போதனையால் உணர்வளித்தீர். அல்லாஹுவை நம்பு என்று உண்மையிமானே அல்லாஹுவை நம்பு என்ற உண்மையிமானே ஏழு யாவருக்கு நன்றே சொல்லி தந்தவர் இன்பம் பொங்குவர் மாறோ எங்கள் உள்ளமை தேடுவர்
போற்று நல்லவா காரணியில் யோனர் போற்று நல்லவா அந்த நபி தந்த செல்வம் அல்லவா சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் காபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். الفاتحة. أعوذ بالله من الشيطان